மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு சிஸ்டர். கர்த்தரோட கிருபையால தான் இந்த மாதிரியான அற்புதங்கள் மனித குலத்துக்காக அப்பப்ப பூமியில நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா ஃபாதர், நம்ப முடியாத அதிசயம்னு தான் இதை சொல்லணும். விமலோட மச்சான் இறந்து போயிட்டாருன்னு அவர் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வேதனைப்பட்டு இருக்கும் போது அவருக்கு உயிர் இருக்குன்னு நிரூபிச்சவங்க அவரோட சிஸ்டர்ஸ் தான். ஆனா இப்ப உயிர் இருந்தும் சுயநினைவே இல்லங்கிற வேதனையில அந்த குடும்பமே தவிச்சிட்டு இருக்கு ஃபாதர். பாவம் விமல், அவர் ஒய்ஃபை விடவும் அவங்க மச்சான் மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவரோட வேதனைய நான் என்னோட வேதனையா தான் ஃபீல் பண்றேன் ஃபாதர். விமல் ஒரு சாதாரண டிரைவர். அவருக்காக நீங்க ஃபீல் பண்றத பாக்கும்போது உங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதையே வருது சிஸ்டர். ஃபாதர், விமல் ஒரு சாதாரண டிரைவரா என்கிட்ட வந்து வேலைக்கு சேரல. ஜெனியோட குறும்புத்தனத்தால நான் நடு ரோட்ல காரை வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு உதவி பண்றதுக்காக வந்த பையன் தான் விமல். அதுக்கப்புறம் ஜெனியால எனக்கு இருந்த பல பிரச்சனைகளை அவர்கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன். என்னோட ரெக்வெஸ்ட் அப்புறம் தான் எங்க வீட்டுல அவர் டிரைவரா வேலைக்கு சேர்ந்தாரு. என்னை பொறுத்த வரையிலையும் அவரால ஜெனிக்கு ஒரு பெரிய செக்யூர் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஆனா அவர்கிட்ட ஜெனி கலட்ட பண்ணிக்கிட்டே தான் இருக்கா ஃபாதர். அதையெல்லாம் எனக்காக பொறுத்துக்கிட்டு அவரோட பொறுப்புகளை எல்லாம் நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்ல. சரி சிஸ்டர், இப்ப விமலுக்காக நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவரோட மச்சான் பூவரசு நல்லபடியா பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும். அதுக்காக நீங்க சர்ச்சில் சிறப்பு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுல அவர் குணமடைஞ்சிட்டாருன்னா அவங்க குடும்பமே சந்தோஷப்படும் ஃபாதர். நிச்சயமா. அது மட்டும் இல்ல ஃபாதர், என் கூட பிறக்காத தம்பியா நினைச்சிட்டு இருக்கிற விமல் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் மனசு இப்போ அவர் மச்சான் நிலைமைய பார்த்து துடிச்சிட்டு இருக்கு ஃபாதர். அவரோட மனசு நிம்மதி அடையணும் ஃபாதர். அவரோட ஃபேமிலியே ஹாப்பி ஆகும் ஃபாதர். சரிம்மா, அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறவங்க நிச்சயமா உண்மையான கிறிஸ்தவங்களா தான் இருக்க முடியும். சரிம்மா, இப்ப நம்ம உடனே போய் அவருக்காக பிரேயர் பண்ணுவோம். ஓகே ஃபாதர். ஈவினிங் கூட்டு பிரார்த்தனை இருக்கு, அதுலயும் நாம பூவரசுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். கர்த்தரோட கிருபை நிச்சயமா அவருக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க சிஸ்டர், போலாம். தேங்க்யூ ஃபாதர். அக்கா, என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. என்னக்கா, நடக்க முடியலையா? பசிக்குதா? வயிற்று புள்ளக்காரி இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? அதான் உனக்கு மயக்க வருது போல இருக்கு. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். வேணாம் மல்லிகா, நம்ம விரதம் இருந்து பாத யாத்திரை போகும்போது கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது. போற வழியில பக்தர்களுக்குன்னு சாப்பாடு கொடுப்பாங்க, அததான் நாம வாங்கி சாப்பிடணும். நீ வா, நம்ம போலாம். நானும் காலையிலேருந்து இவளுக எங்க சாப்பிடுவாளுகளோன்னு இவளுக பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இவளுகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் விஷம் கலந்து வச்சிருக்கிற இந்த சாப்பாட்டை இவளுகளுக்கு கொடுத்து பாத யாத்திரை விரதத்தை கலைச்சிடணும். ஐயோ, நம்ம சாப்பாடுல கொடுக்கணும். இந்தம்மா, இத சாப்பிடுங்கம்மா. அந்த சக்தி தாயை பார்க்க இந்த வழியா போற பக்தர்களுக்கு என் கையாலேயே சமைச்சு என் கையாலேயே அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். உங்களை பார்த்ததும் அந்த சக்தியவே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஏழை சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கும் கொஞ்சம் புண்ணியத்தை தேடி கொடுங்கம்மா தாயே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வரேம்மா. சாப்பிடுங்கடி, சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க போக போறீங்க.
ஏண்டி பாத யாத்திரையா போறீங்க? இதுக்காகத்தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டை சாப்பிட்ட 10வது நிமிஷத்திலேயே நீங்க போக வேண்டியது பாத யாத்திரை இல்லடி, ஹாஸ்பிட்டலுக்கு. சாப்பிடுங்கடி, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகணும், உங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், உங்க பாத யாத்திரை தடபடணும். ஆஸ்பத்திரியில இருக்கானே உன் அண்ணன், அவன் கண்ணு முழிக்காமையே செத்து போகணும். அம்மா, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா, உனக்கு புண்ணியமா போகுமா. அம்மா இருமா, நாங்க 2 நாளா கொலைப்பட்டினியா இருக்கோமா. எங்க 2 பேருக்கும் ஒரு சாப்பாடு பத்தாதுமா. நீங்க அந்த 2 சாப்பாட்டையும் கொடுத்தீங்கன்னா நாங்க நிம்மதியா சாப்பிட்டு பசியாருவோமா. அம்மா, நாங்களே 2 சாப்பாடு தாமா வச்சிருக்கோம். அதுல 1 உங்களுக்கு தரோம். 2ஐயும் கொடுத்துட்டு நாங்க பட்னியாவாம இருக்க முடியும்? அம்மா, இந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடக்கூடாதுமா, நாங்க தான் சாப்பிடணும். ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த சாப்பாட்டை நீங்க தான் சாப்பிடணும்னு சாங்கியம் ஏதாவது இருக்கா? எங்க பசியை ஆத்தி பாருங்க, அப்ப தெரியும் எங்க மகிமை என்னன்னு உங்களுக்கு. ஆமா மல்லிகா, அந்த அம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிடறதுக்கு விருப்பமே இல்ல. இதையும் அவங்களுக்கே கொடுத்துடலாம். சரிக்கா. இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணுமா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா, 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா. சக்தி, என்கிட்ட 2 சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க அக்கா. நமக்கு அந்த அம்பாளே கொடுத்த மாதிரி இருக்குக்கா. சாப்பிடு. ஏண்டி பொய் சொல்லாத. இந்த கெட்டு போன சாப்பாட சக்திங்களுக்கு நீ தானே கொடுத்த? ஐயோ, நான் கொடுத்தேமா? இல்லடி, இத நீ கொடுத்தத நாங்க அந்த கண்ணால பார்த்தோம். நான் கொடுக்கவே இல்ல. ஏண்டி பொய் சொல்ற? நிஜமா சாப்பாடு நீ சாப்பிடுறீ? இல்ல இல்ல, கொடுக்கல. சாப்பிடு. அக்கா, நல்ல வேளையும் அந்த கெட்டு போன சாப்பாட்டை நம்ம சாப்பிடலக்கா. நல்ல சமயத்துல அந்த அம்மா வந்து நம்மள காப்பாத்திருச்சுக்கா. சொல்லு என்னத்த. நான் நஞ்சம்மா, தாமரையும் மல்லிகாவும் கோயிலுக்கு பாத யாத்திரையா போறத தடுத்து நிறுத்துறேன்னு வீராப்பா சொல்லிட்டு போட. போனதுல இருந்து ஆளையும் காணோம், போனையும் காணோம். என்னாச்சு உனக்கு? நான் சொன்ன மாதிரி சாப்பாடு விஷத்தை கலந்து கொடுத்தாச்சா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சா? சாப்பாட்டுல விஷத்தை கலந்தாச்சு, ஆஸ்பத்திரிலயும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கல, எனக்கு தான் நடந்துச்சு அண்ணாத்த. இப்ப ஆஸ்பத்திரியில சாவ பொழைக்க நான் தான் கிடக்குறேன். என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு?
நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன? அது ஏன் கேக்குற அண்ணாத்த? நீ சொன்ன மாதிரியே அந்த மல்லிகாவையும் தாமரையும் ரொம்ப நேரம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுங்களும் அதை சாப்பிடுறதுக்கு வாய் வரைக்கும் கொண்டு போயிடுச்சுங்க. அவங்க விரதத்தை கலைக்கிற மாதிரி கடைசி நேரத்துல யாரோ 2 வயசானவங்க அந்த அம்மன் மாதிரியே வந்து சாப்பாட்டுல விஷம் கலந்திருந்தத பசின்னு சொல்லி வாங்கிக்கிச்சுங்க. அந்த சாப்பாட்டை என் வாயிலேயே திணிச்சு என்னையே சாகடிக்க பார்த்துருச்சுங்க. இப்ப நான் பொழைச்சதே ஒரு மறுபிறவின்னு நினைச்சுக்கோ. இத பாரு அண்ணாத்த, நான் ஒன்னு சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோ. அக்கா, கால் வலிக்குதா? வா, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். மா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாம் வாங்கம்மா. அக்கா, பாத்து வா அக்கா. அங்க போய் உட்காந்துக்கலாம் மல்லிகா. என்ன மல்லிகா இது? காலெல்லாம் ஒரே ரத்தமா இருக்க. இந்த காலோட எப்படி நடந்து வந்த? உனக்கு கால் வலிக்கலையா? முன்னாடியே சொல்லிருந்தா உனக்கு ஏதாவது மருந்து வாங்கி போட்டிருப்பேன்ல. ஐயோ, இன்னைக்கு நடந்தது போதும். நல்லா ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போலாம். அக்கா, வேண்டாம்க்கா. நம்ம அண்ணன் இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்கிறது நமக்கு தாங்க ஆபத்து. எவ்வளவு சீக்கிரம் நம்ம பாத யாத்திரையை முடிச்சுட்டு அண்ணனுக்கு கொண்டு போய் பிரசாதத்தை கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம அண்ணன் சீக்கிரமா குணமாயிடுவாருக்கா. இதுக்காக நம்ம எவ்வளவு வலியா இருந்தாலும் தாங்கிதான் ஆகணும். நம்ம அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம பாத யாத்திரை போய்கிட்டே இருப்போம். எல்லாம் அவ பாத்துப்பா. அண்ணனுக்காக நம்ம எந்த கஷ்டத்தை கூட படலனா இது வரைக்கும் அண்ணன் நமக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்க்கா. உனக்கு ஞாபகம் இருக்காக்கா? முதல்ல தீமிதி திருவிழா பார்க்க சின்ன வயசுல நம்ம அண்ணன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போனோமே. அக்கா, தூங்கலையா? என்னக்கா கால்ல? ஐயோ, காட்டுக்கா. என்னக்கா கால் இப்படி வீங்கி இருக்கு? அக்கா, இந்த காலோடையா நடந்து வந்த? என்னக்கா, வர வழியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏற்கனவே அண்ணன் இப்படி இருக்கிறது தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் செத்தே போயிடுவேன்க்கா. ஏன் மல்லிகா இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசாம இருக்கா? கால காட்டுக்கா. நீ கையெடு, நான் தேய்க்கிறேன். ஐயோ, பரவாயில்லம்மா. வலிக்குதாக்கா? எப்படி வீங்கி இருக்கு பாரு. மல்லிகா, நம்ம அண்ணன் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. அதுக்குன்னு இப்படி இருக்கேக்கா? அம்மா, என் காலே இப்படி வீங்கிருக்கே, உன் காலும் இப்படித்தானே வீங்கிருக்கும். காமி. இல்லக்கா, என் காலுக்கு எதுவும் இல்ல. நீ கால காமி. அக்கா, ஐயோ, என்ன மல்லிகா? ஒண்ணு இல்லக்கா. உன் காலம் தான் வீங்கிருக்க. எனக்கு தெரியும், கொதிக்கிற வெயில்ல தார் ரோட்ல வந்தது இப்படிதான் ஆயிருக்கும்னு. பரவாயில்லக்கா.
ஐயோ அக்கா வேணாக்கா, நான் நீ தடவி சும்மா இரு. குடுக்கா. நான் என்ன உனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதா? நான் உன் கூட பிறந்தவ தானே. என்ன யாரோவோ நினைச்சு பேசாதம்மா. அப்படி இல்லக்கா. பின்ன என்ன, நீ எனக்கு அப்புறம் பிறந்தவ மல்லிகா. உனக்கு நான் சேவை செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. காமி. தாமரை கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்லடா, இப்பதான் பேச போறேன். யாரு? அத்தைதான். சொல்லுங்க அத்தை. என்னம்மா சக்தி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டோம். நீங்களா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு சாப்பிடலான்னு பாரி சொன்னா, அதான் உனக்கு போன் பண்ணேன். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? இங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கோம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பாத யாத்திரை ஆரம்பிச்சிருவோம். சரிம்மா, பார்த்து பொறுமையா போங்க. அம்மா, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க அத்தை? அது ஒரு பெரிய கதை. என்னது கதையா? என்னம்மா சொல்ற? என்னாச்சு? ஐயோ, என்னம்மா சக்தி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? ஏதோ அந்த ஆத்தாதாமா அந்த 2 அம்மாங்க ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்திருக்கு. அவங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இதுக்குதான் நான் சொன்ன உங்க கூட வரேன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு இங்க வரேன்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. நாங்க பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அங்கேயே இருங்க. எங்களுக்கு அம்மன் துணையா இருக்காங்க. என்னம்மா நீ சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற? நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஆகாது. டே பாரி, இங்க பாருடா. நான் வரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல.